ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 4லேருந்து 5 போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சம் மிளகு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுருங்க. முட்டையை ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே கரண்டி ஆம்லெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தாளிக்கிற பேன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி குழிப்பணியார பேனில் பண்ண போகிறோம். அப்போ கரண்டி ஆம்லெட்லாம் சின்னதாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதுலேருந்து ஒரு சின்ன கரண்டியாக எடுத்து ஒரு குழியிலையாக ஃபில் பண்ணிடலாம். நம்ம குழி பணியார பேனில் பண்ணுறதுனால சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போ கீழ்ப்பக்கம் ரெடி ஆனதும் இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மெதுன்னு வந்திருக்கு. திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் கொஞ்ச நேரம் வேக வச்சுருங்க. இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான கரண்டி ஆம்லெட் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது நான் பெரிய பேனில் பண்ண போகிறேன். தாளிக்கிற பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா இந்த சைட்ஸை நம்ம அப்படியே தள்ளி விடணும். அப்போது உள்ளே இருக்கிற முட்டையும் வெளியே போய் அதுவும் சீக்கிரமாக வேகும். அதுக்காக இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம குட்டி கரண்டி ஆம்லெட் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக வச்சிரு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.